இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. அண்ட் ஃபார்வர்ட் ரீசர்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஐஐடி மദ്രാஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியே வந்து பல்காக வந்து இருக்குது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதில் என்னென்ன போஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்னாலே போதும் அலுவலகத்தில் தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும் அப்படின்றத 100% வந்து நீங்கள் உறுதி வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர் நீங்கள் யூஜி டிகிரி வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC/ST வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 55% உங்களுக்கு வந்து மார்க் இருக்கணும். அண்ட் ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% இருந்தாலும் போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் MS வேர்டு அண்ட் MS எக்ஸல் அண்ட் MS பவர் பாயிண்ட் இது தெரிஞ்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC/ST கேட்டகரிக்கு வந்து 30 வயசு வரைக்கும், அண்ட் ஜென்ரல் கேட்டகரி வந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுற போது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம், உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் உங்களுடைய டிகிரியோட சர்டிஃபிகேட், அவங்க உங்களுடைய பிசிக்கல் சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து SC/ST கேட்டகரி வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் IIT மദ്രാஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அவங்களையும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் பட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/4/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் த பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்து உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கேண்டிடேட் ஷுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அதுக்கான வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கான இந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் எல்லாமே வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற போதோ அல்லது வேக்கன்சியை பற்றியோ அல்லது இந்த ஜாப்பை பற்றி ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த 12 நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற இந்த டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஒர்க்கிங் டேஸில் வந்து 9 o'clock மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் வந்து 5:30 PM வரைக்கும் நீங்கள் வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் அக்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹாலிடேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த ஜாபில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து சைன் அப் அப்படின்னு இருக்குது. அந்த சைன் அப்ன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும் டேரெக்டாக வந்து
உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலான உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் இதை மொத்தம் நீங்கள் கொடுத்து வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய கேண்டிடேட்டோட நேம், யூசர் நேம் வந்து நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். உங்களுடைய நேமு கொடுத்துக்கலாம், உங்களுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கலாம். எதுனாலும் நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான். அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். அந்த ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைன் அப் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜில் வந்து அதுவே டேரெக்டாக வந்துடும். உங்களுடைய மெயில் ஐடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்துடும். ஸோ காய்ஸ் இதுதான் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் இந்த மாதிரி வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.